ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தமிழ் மீடியம் பாடம் 1 கணிப்பொறி அறிமுகம் ரெடியூஸ்டு சிலபஸ் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெடியூஸ்டு சிலபஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. 1.1 கணிப்பொறி ஒரு அறிமுகம், 1.2 கணிப்பொறியின் தலைமுறைகள், 1.5 கணிப்பொறியின் பகுதிகள். ஸோ இந்த ரெடியூஸ்டு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய 1 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல் தலைமுறை கணிப்பொறிகளில் பயன்படுத்தப்பட்ட பகுதி பொருள். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வெற்றிட குழல். ஓகே, ஸோ நீங்கள் அந்த கணிப்பொறியின் தலைமுறைகள் நல்லா நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே ஈஸியாக அந்த 1 மார்க்ஸ் எல்லாம் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, அதான் புக்குக்குள்ளே கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அந்த தலைமுறைகள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ முதல் தலைமுறை கணிப்பொறிகளில் பயன்படுத்தப்பட்ட பகுதி பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், தற்காலிக நினைவகம் எது? ஓகே, ஸோ நினைவகத்தில் வந்து 2 நினைவகம் இருக்கும். முதன்மை நினைவகம், இரண்டாம் நிலை நினைவகம்னு சொல்லிட்டு அதை தற்காலிகமாக சேமித்து வைக்கக்கூடிய நினைவகம்னா ரேம். ஓகே, RAM, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின், வெளியீட்டு சாதனத்தை அடையாளம் காண்க. ஓகே, ஸோ இந்த 4 ஆப்ஷனில் உள்ளீடு சாதனமும் இருக்குது, வெளியீடு சாதனமும் இருக்குது. நமக்கு வந்து வெளியீட்டு சாதனத்தை தான் அடையாளம் காட்ட சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தேர்ட் ஆப்ஷன் திரையகம். ஏன்னா விசைப்பலகை வந்து இன்புட் டிவைஸ் உள்ளீட்டு சாதனம், நினைவகமும் வந்து உள்ளீட்டு சாதனம் தான், சுட்டியும் உள்ளீட்டு சாதனம் தான். ஓகேவா? ஸோ திரையகம் தான் இதில் வெளியீட்டு சாதனம். இதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின், உள்ளீட்டு சாதனத்தை அடையாளம் காண்க. ஓகே, இதில் வெளியீடு சாதனம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இதெல்லாம் உள்ளீடு சாதனம் எது அப்படின்னு சொல்லி அடையாளம் காண சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் உள்ளீடு சாதனம் என்னென்ன இருக்குது, வெளியீடு சாதனங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்டிங் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரியா? ஸோ இதில் பாருங்கள், அச்சுப்பொறி அப்படிங்கிறது வெளியீட்டு சாதனம், வரைவி, படவீழ்த்தி இது எல்லாமே வந்து வெளியீட்டு சாதனம் தான். ஓகேங்களா? ஸோ சுட்டி தான் வந்து உள்ளீட்டு சாதனம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின், கட்டிட வரைபட திட்டம், ஃப்ளக்ஸ் அட்டை போன்றவற்றை அச்சிட பயன்படும் வெளியீட்டு சாதனம் எது? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, செகண்ட் ஆப்ஷன் வரைவி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து கொஷின், ஏடிஎம் இயந்திரங்களில் கீழ்கண்டவற்றுள் எது பயன்படுகிறது? ஓகே, ஏடிஎம் அப்படின்னாவே வந்து டச் ஸ்க்ரீன் தான் இல்லையா? ஸோ அதனால் டச் ஸ்க்ரீனுக்கு தமிழில் தொடுதிரை. ஸோ ஆன்சர் தொடுதிரை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ 7th கொஷினும் 8th கொஷினும் ரெடியூஸ்டு சிலபஸில் கவர் ஆகலை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 9th கொஷின், கீழ் வருவனவற்றுள் எது ஒரு முதன்மை நினைவகம் ஆகும்? ஓகே, முதன்மை நினைவகம் அப்படின்னாவே வந்து ரேம் தான். ஓகேங்களா? RAM, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, செகண்ட் ஆப்ஷன். 10th கொஷின், எந்த கணிப்பொறி தலைமுறையில் ஒருங்கிணைந்த சுற்றுகள் பயன்படுத்தப்பட்டது? ஓகே, ஸோ இதான் வந்து 3வது தலைமுறையில் தான் ஒருங்கிணைந்த சுற்று வந்து பயன்படுத்தணும். அதான் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஐசி வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதனால் ஆப்ஷன் சி, தேர்ட் ஆப்ஷன் தான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தின பொருள் எது அப்படின்னு சொல்லி ஒரு 1 மார்க் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அதோட அந்த பயன்படுத்தின பொருளை கொடுத்துட்டு இது எந்த தலைமுறையில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த தலைமுறைகளை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் பகுதி ஆ. 2 மார்க்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 2 மார்க்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஷின், கணிப்பொறி என்றால் என்ன? நெக்ஸ்ட்டு 13th கொஷின், மைய செயலகத்தின் பகுதிகள் யாவை? 14th கொஷின், கணித ஏரண செயலகத்தின் செயல்பாடு யாது? 15th கொஷின், கட்டுப்பாட்டகத்தின் செயல்களை எழுதுக. 16th கொஷின், நினைவகத்தின் செயல்பாடு யாது? 17th, உள்ளீட்டகம் மற்றும் வெளியீட்டகம் வேறுபடுத்துக. 18th, முதன்மை நினைவகம் மற்றும் இரண்டாம் நிலை நினைவகம் வேறுபாடு யாது? ஓகே, இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய கொஷின்ஸ். ஓகே, இதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, கணிப்பொறி என்றால் என்ன? ஆன்சர், கணிப்பொறி என்பது கொடுக்கப்பட்ட கட்டளைகளை உள்ளீடாக பெற்று அதிவேகமாக செயல்பட்டு விரும்பிய வெளியீட்டை வழங்கும் ஒரு மின்னணு சாதனம் ஆகும். ஓகே, ஸோ கணினி அப்படின்னாவே வந்து மின்னணு சாதனம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதான் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஒர்க் என்ன, அதோட வேலை என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்ட கட்டளைகளை உள்ளீடாக வாங்கிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 5யும் 3யும் கூட்டணும்னா வச்சுக்கோங்களேன். அப்போ 5, 3 அப்படிங்கிறது இதில் உள்ளீடு.
இதோட கட்டளை நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா வந்து ப்ளஸ்ஸுங்கிறத கட்டளையாக கொடுப்போம். அதாவது கூட்டல்குரிய கட்டளையாக கொடுப்போம். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய கட்டளையை வந்து உள்ளீடாக வாங்கிக்கும். வாங்கிட்டு அதிவேகமாக செயல்படும். அதோட ப்ராசஸ் நடக்கும். உள்ள கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து ப்ராசஸ் நடக்கும். ப்ராசஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான வெளியீட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம். இதான் வந்து கணிப்பொறி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் விரும்பிய வெளியீடு அப்படின்னா இப்போ 5 3னா அதோட ஆன்சர் வந்து 8 தான் வரணும் இல்லையா? 8ங்கிறது அதோட அவுட்புட்டாக கிடைக்கணும். அதுதான் வந்து விரும்பிய வெளியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டான அவுட்புட்டை வந்து கொடுக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்காக பயன்படுத்தக்கூடிய சாதனம் தான் வந்து கணிப்பொறி. நெக்ஸ்ட்டு 13th கொஸ்டின், மைய செயலகத்தின் பகுதிகள் யாவை? மைய செயலகம்னா சிபியு தான். சிபியு எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சிபியூவில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து 3 பகுதிகள் இருக்குது. கட்டுப்பாட்டகம் சியூன்னு சொல்லுவோம், கண்ட்ரோல் யூனிட். கணித ஏரண செயலகம் ஏஎல்யூ, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். நினைவகம் எம்யூ, மெமரி யூனிட். ஓகே, இது 3 தான் வந்து மைய செயலகத்தோட பகுதிகள். நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின், கணித ஏரண செயலகத்தின் செயல்பாடு யாது? ஓகே, அதான் மைய செயலகத்தோட ஒரு பகுதி தான் வந்து இந்த கணித ஏரண செயலகம் அப்படின்னு சொல்லுவோம். இதோட செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க. மைய செயலகத்தின் ஒரு பகுதியாக உள்ள கணித ஏரண செயலகம் பல கணிப்பீடு செயல்களை தரவின் மீது நிகழ்த்துகிறது. கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல், தருக்க செயல்கள் போன்ற கணித செயல்பாடுகளை கணித ஏரண செயலகம் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கணித ஏரண செயலகம் அப்படின்னாவே வந்து கணித செயல்பாடுகளை செய்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் கணித ஏரண செயலகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கணித செயல்பாடுகள் அப்படின்னாவே வந்து அதில் அந்த பேசிக் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், ஓகே, இந்த செயல்பாடு. அடுத்து தருக்க செயல்பாடு அப்படிங்கிறது வந்து லாஜிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த தருக்க செயல்பாடுகளே செய்கிறதுக்கு தான் இந்த கணித ஏரண செயலகத்தை பயன்படுத்துவோம். அதாவது அதோட செயல்பாடாகவும் இருக்கும். நெக்ஸ்ட், கட்டுப்பாட்டகத்தின் செயல்களை எழுதுக. ஒரு ஆன்சர் பாருங்க. மைய செயலகம் நினைவகம் மற்றும் உள்ளீடு வெளியீடு சாதனங்களுக்கு இடையே பரிமாறப்படும் தரவை கட்டுப்பாட்டகம் கட்டுப்படுத்துகிறது. மேலும் கணிப்பொறியின் முழு செயல்பாடுகளையும் இது கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ கட்டுப்பாட்டகம் அப்படிங்கிறது மைய செயலகம் நினைவகம் உள்ளீடு வெளியீடு, ஓகே, எல்லா சாதனங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது தான் கட்டுப்பாட்டகம். அதே கணிப்பொறியோட முழு செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது கட்டுப்பாட்டகம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், நினைவகத்தின் செயல்பாடு யாது? ஸோ கட்டளைகளை நிறைவேற்ற தயாராக இருக்கும்போது தரவு மற்றும் நிரல்களை தற்காலிகமாக சேமிக்க முதன்மை நினைவகம் பயன்படுகிறது. தரவுகளை நிரந்தரமாக சேமித்து வைக்க இரண்டாம் நிலை நினைவகம் பயன்படுகிறது. ஓகே, நினைவகம் அப்படின்னாவே வந்து தரவை சேமித்து வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் நினைவகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நினைவகத்தில் 2 வகை இருக்குது. ஓகேவா? அதாவது தற்காலிகமாக சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு நினைவகத்தையும் நிரந்தரமாக சேமித்து வைக்கிறதுக்கு இரண்டாம் நிலை நினைவகத்தையும் பயன்படுத்துவோம். ஏன் அதான் கொடுத்துருக்காங்க. தற்காலிகமாக சேமிக்கிறதுக்கு முதன்மை நினைவகம் பயன்படுது. நிரந்தரமாக சேமித்து வைக்கிறதுக்கு இரண்டாம் நிலை நினைவகம் பயன்படுகிறது. நெக்ஸ்ட், உள்ளீட்டகம் மற்றும் வெளியீட்டகம் வேறுபடுத்துக. ஸோ உள்ளீட்டகம் அப்படின்னா இன்புட் யூனிட், வெளியீட்டகம்னா அவுட்புட் யூனிட். சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் உள்ளீட்டகம்னா என்னன்னு பாருங்க. உள்ளீட்டகம் அனைத்து வகையான தரவுகளையும் கணிப்பொறிக்குள் உள்ளிட பயன்படுகிறது. ஓகே, இதில் தரவு அப்படிங்கிறது நம்ம கீபோர்டில் நம்ம டைப் பண்ணக்கூடியது எல்லாமே தரவுன்னு தான் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் கீபோர்டில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கேரக்டர் இருக்கும், எழுத்துக்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அது வந்து தரவுன்னு சொல்லுவோம். எண்களை தரவுன்னு சொல்லலாம். அடுத்து அந்த சிறப்பு குறியீடுகள்லாம் இருக்கும் இல்லையா? அதை வந்து தரவுன்னு சொல்லலாம். அப்போ நம்ம உள்ளீடாக கொடுக்கக்கூடியது எல்லாமே தரவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம அனைத்து வகையான தரவுகளையும் உள்ளிட பயன்படுறது தான் உள்ளீட்டகம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பாருங்கள், விசைப்பலகை சுட்டி. அந்த தரவை நம்ம எப்படி எதன் வழியாக உள்ளிடுறோம் அப்படின்னா விசைப்பலகை வழியாக தான் உள்ளிடுறோம். சரிங்களா? அதனால தான் எக்ஸாம்பிள் விசைப்பலகை சுட்டி, மவுஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெளியீட்டகம். பயனர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தகவலை தெரிவிக்கும் எந்த ஒரு வன்பொருளும் வெளியீட்டகம் எனப்படும். ஓகே, ஸோ பயனர் பார்த்தா புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து வெளியீட்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து திரையகம், அச்சுப்பொறி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா? அது நீங்கள் நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறத நீங்கள் யூடியூப்பில் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு வெளியீட்டகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி காமிக்குது, அவ்வளோதான். அதில் நீங்கள் எதுவுமே நீங்கள் டைப் பண்ணலை இல்லையா? ஸோ அந்த மாதிரி பயனர் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தகவலை காமிக்கிறது எல்லாமே வெளியீட்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அச்சுப்பொறி. அச்சுப்பொறி அப்படின்னா என்னென்னா பிரிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். பிரிண்டர் எதுக்கு பயன்படும் அப்படின்னா
நாம டைப் பண்ணிக்கிறதெல்லாம் ஒரு பேப்பர்ல நமக்கு பிரிண்டா கிடைக்கிறதுக்காக பயன்படுறது தான் பிரிண்டர், அச்சுப்பொறி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வெளியீட்டகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதன்மை நினைவகம் மற்றும் இரண்டாம் நிலை நினைவகம் வேறுபாடு யாது? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, நினைவகம் அப்படின்னாவே வந்து தரவுகளை எல்லாம் சேமித்து வைக்கிறதுக்காக பயன்படுறது தான் நினைவகம். அது தற்காலிகமாக சேமித்து வைக்கும், நிரந்தரமாக சேமித்து வைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த முதன்மை நினைவகத்துக்கும் இரண்டாம் நிலை நினைவகத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, முதன்மை நினைவகம் அழியும் நினைவகம் ஆகும். ஓகே, இரண்டாம் நிலை நினைவகம் அழியா நினைவகம் ஆகும். ஓகே, ஸோ இதில் முதன்மை நினைவகத்தில் நம்ம தரவெல்லாம் சேமித்து வைக்கிறோம் அப்படின்னா அது நிரந்தரமாக சேமிக்காது, அதாவது தற்காலிகமாக சேமிக்கும். அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தரவுகள் எப்போ வேணாலும் எரேஸ் ஆகலாம், அழிச்சிடலாம். ஓகேவா? இரண்டாம் நிலை நினைவகம் வந்து அழியா நினைவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய தரவுகள் எப்போவுமே வந்து நிரந்தரமாக சேமித்து வைக்கும். ஓகே, செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், மின்சாரம் நிறுத்தப்பட்டவுடன் அதில் சேமிக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் அழிந்துவிடும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கக்குள்ள சேவ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நம்ம சேவ் பண்ணிட்டு டைப் பண்ணுறோம், ஸோ திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம்னா சேவ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி சேவ் பண்ணாமல் நம்ம டைப் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த டைமில் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது, கரண்ட்டை வந்து ஆஃப் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், நம்ம டைப் பண்ணது எல்லாமே எரேஸ் ஆகிடும் இல்லையா? ஏன் எரேஸ் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே ரேமில் ஸ்டோர் ஆகியிருக்கும், அதாவது முதன்மை நினைவகத்தில் தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ மின்சாரம் இல்லை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் எரேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாம் நிலை நினைவகம் மின்சாரம் நிறுத்தப்பட்டாலும் அதில் சேமிக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் அழியாமல் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கரண்ட் ஆஃப் ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய தகவல் எதுவுமே அழியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ சிடி, டிவிடி. ஓகே, ஸோ சிடியில் ரைட் பண்ணுறோம், டிவிடியில் ரைட் பண்ணுறோம், அது எப்போ வேணாலும் நம்ம போட்டு பார்த்துக்கலாம் இல்லையா? நம்ம பார்த்துட்டே இருக்கக்குள்ள கரண்ட் ஆஃப் ஆனால் கூட அதில் இருக்கக்கூடியது எதுவுமே எரேஸ் ஆகாது. அதான் வந்து இரண்டாம் நிலை நினைவகம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதன்மை நினைவகம்னா அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நேரடி அணுகல் நினைவகம். இது நீங்கள் ஷார்ட்டாக ரேம்னு கூட எழுதுனீங்கன்னா போதும், ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிள்னு போட்டு RAM அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட போதும். பட் இதோட விரிவாக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. நெக்ஸ்ட் இரண்டாம் நிலை நினைவகத்துக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், வன்வட்டு, குறுவட்டு, DVD ரோம். வன்வட்டுனா ஹார்ட் டிஸ்க், குறுவட்டு CD ரோம், DVD ரோம். ஓகே, இது எல்லாமே இரண்டாம் நிலை நினைவகத்துக்கான எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதோட கிளாஸ் ஓவர். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.